பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 19வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சுமர்ந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக அந்த பூமியில் வந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் பிறந்து வாழ்ந்து எங்களுக்காக பரிசுத்த மரணத்தை ருசி பார்த்தீரே மக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய மகா பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து அவன் தலையை சிலுவை நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்ததற்காக மக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அமீனப்பா. நீர் எங்கள் கற்பித்த உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட கிருபை தாங்க. உலகத்தின் மாயைகளுக்கு முற்றிலும் எங்களை நீங்களாக ரட்சித்துக் கொள்ளும் தெய்வ கிருபை எங்களோடு இருப்பதாக. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஞானம் ஆளுகை செய்கிறவர்களுக்கு உண்டாகட்டும். உலக நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு. அது காயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் எல்லோருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை இயேசுவின் நாமத்தினாலே மன்னித்தருளும். இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ரகசிய வருகைகளை ஆயத்தப்படுத்துவீராக. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.